நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த நகரத்துல ஓணம் கொண்டாடுறதுல அவங்களோட ஆடம்பரம் தான் தெரியுது. ஓணம் பண்டிகை அன்னைக்கு ஏதோ தீவிரவாத தாக்குதல் நடக்க போதுன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. உனக்கு தெரியுமா, மல்லிகா ஆண்டிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தங்கம் கடத்தினதுக்காக டிவிலயும் நியூஸ் வந்துருச்சு. நானும் கேள்விப்பட்டேன். எனக்கு அது தெரிஞ்சுக்க விருப்பம் இல்ல, அது அவங்களோட விஷயம். நான் இப்ப ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் திரும்ப வந்தேன். உன்னை பீக்கே நிலையத்துக்குள்ள நுழைய வைக்கணும். அதை நான் செஞ்சு முடிப்பேன். தேங்க்யூ. நான் இப்ப வெளியே போறேன், வர கொஞ்சம் லேட் ஆகும். பாப்பாவ அட நான் பாத்துக்கிறேன். சரி, பாய். 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 அஞ்சாமா வா, நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும். அப்படியா? தோ வந்துடுறேன். வா 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 வா. உனக்கு நான் ஓணம் ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன். சூப்பர். போட்டு பார்க்கலாமா? வா. திரும்ப. ஹே, சூப்பர். அனு, உன்னோட அப்பா வரவே இல்லையா இங்க? உங்களை பார்த்த உடனே அவரு ஓடி போயிட்டாரு. என்ன பார்த்து ஏன் ஓடுறாரு? அப்பாவும் அம்மாவும் என்னமோ தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் ரகசியமா பேசிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா நோ குட் கேர்ள். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா செல்லம். அஞ்சனா அம்மா உங்களை கூட போலீஸ்ல மாட்டி விடுவேன்னு சொன்னாங்க. அது தப்புதான். ஹலோ. அஞ்சனா சார். அம்மா சேஃப் தானே? ஆமா சார். தேங்க்யூ சார். சரி, இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளுங்க. பாக்குறேன். இப்ப அவங்க இங்க இல்ல. அப்போ ஓகே. சரிங்க சார். ஓகே. யாரு? அது ஒரு அங்கிள்மா. அனுச்சலம், உங்க அம்மாவோட ரூமை நான் பார்த்ததே இல்ல. நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க. இதுதான் அம்மாவோட ரூம். அச்சோ, இத லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கீயை மறைச்சு வச்சுட்டு தான் போவாங்க. ஐயோ, அப்ப நம்ம என்ன பண்றது? கீ எடுக்கலாம். எங்க இருந்து? இந்தாங்க. நீ பெரிய கேடிதான், கலக்குற செல்லம். ஓபன் பண்ணலாமா? 1 2 3. இந்த ரூம் அழகா இருக்குல்ல? நான் ரூம் எல்லாம் சுத்தி பார்க்கறேன்.
இந்த கபோர்டு லாக்கா இருக்கே. அதோட கீயும் வேணுமா? சும்மா பார்க்கலாம்ல. தேங்க்யூ. செல்லக்குட்டி, நாம இந்த ரூம்குள்ள வந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரி. போலாமா? வா. இந்தா. சீக்கிரம் வா. நம்ம ஒரு இடம் வரைக்கும் போலாமா? எங்க? போய் சாக்லேட் எல்லாம் வாங்கலாம். வாங்க போலாம். வா. ஆட்டோ, சீக்கிரம் வாங்க. வா, ஏறு. கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணும். சரிம்மா. Miss you, Achu. Miss you, Monu. சுஜா ஏன் நைட்டு கால் பண்றா? என்ன சுஜா? ஒன்றும் இல்லை. என்ன நைட்டு கால் பண்ணிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ற? இல்லை, உங்க அண்ணனை பற்றி தான் பேசணும். அருவாளை தூக்கிடுவாரோன்னு பயப்படுற இல்லையா? ஆமா. அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ நான் தான் சொன்னேன், மேடத்தை காப்பாத்ததா. அது சரிதான். அது சரி கிடையாது. நானும் அப்படி சொல்லியிருக்க கூடாது. அம்மாவை அப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோவத்துல சொல்லிட்டேன்.
நீ அதை மறந்துரு. இப்ப அது விஷயம் இல்ல. அலினாவை கொல்லணும்னு தெரியறாரு. மேடம் தான் சொல்லியிருக்காங்க. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு என்ன அடிச்சிட்டாரு. அடிச்சாரா? இப்போ என்கிட்ட பேசுறது கூட இல்ல. அண்ணனா இப்படி பண்றாரு? ஏய், நீ நிம்மதியா படுத்து தூங்கு. ஷாஜி அண்ணா யாரையும் கொல்ல மாட்டாரு, உன் கூட சண்டையும் போட மாட்டாரு. சுஜா, நான் நாளைக்கு உனக்கு கால் பண்றேன். ம். நான் வர லேட் ஆயிடுச்சுல. கொஞ்சம் லேட்டு தான். அம்மா, நீ சாப்பிட்டியா? நான் சமைச்சேன். ம். உனக்கும் இருக்கு. நான் ஃபுல்லா சாப்பிட்டு தான் வரேன். கல்ஃப்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. ஹோட்டல் சி பேலஸ்ல பார்ட்டி. ஓ, பார்ட்டியா? வந்தவரால பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? என்ன பிரச்சனை? இல்ல, இந்த கல்ஃப் கான்சுலேட் மூலமா தங்க கடத்தல் யாரையுமே நம்ப கூடாது இல்லையா? கூடவே இருந்து ஏமாத்துவாங்க. அதுவும் கரெக்ட் தான் அஞ்சனா. நீ என்ன கூட நம்பாத. என்னையும் தான். அப்புறம் இந்த கேப்ல நானும் அனுபாப்பாவும் பிகே நிலையத்துக்கு போயிருந்தோம். எதுக்காக? சீக்கிரமா இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்ல. நான் இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் விஷயத்தையும் பேசினேன். என்ன அடிக்கிற வெறியில இருப்பாங்க. அதெல்லாம் சரியாயிடும். நம்ம அணுக்குட்டி மனுஷரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறி இருக்காங்க. அணுவை தூக்கி முத்தெல்லாம் கொடுத்துட்டு பாட்டின்னு கூப்பிட சொன்னாங்க. மனுஷாரு கூட பழைய மாதிரி ஆனா நல்லதுன்னு தான் நினைக்கிறாரு. சரி, ஆண்டி என்ன சொல்றாங்க? 60% ஓகே, இருந்தாலும் யோசனை பண்றேன்னு சொன்னாங்க. உனக்கும் குழந்தைக்கும் கார்ப்பரேட் இந்தியாவோட சொத்துக்கள் எல்லாம் சொந்தமாகணும். 100 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாமா? பணத்துக்காக தானே சில பேரு தேச துரோக செயலும் செய்யறாங்க. நான் கனவு கண்டுட்டு இருந்த வாழ்க்கை இப்போ உன்னால எங்களுக்கு கிடைக்க போகுது. மல்லிகா ஆண்டி கூட இனி நான் சண்டை போட மாட்டேன். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. போய் நல்லா கனவு கண்டுகிட்டே தூங்கு. குட் நைட். குட் நைட். உன்னை நிரந்தரமா தூங்க வைக்கிறேன்டே, இருள் நிறைஞ்ச இடத்துல, வெளிச்சமே உள்ள வராத இடத்துல, விருப்பமான சாப்பாட்டை கூட சாப்பிட முடியாத இடத்துக்கு அனுப்புறேன். சாட்சி அண்ணா, வீட்டில் லைட் எரியுதுண்ணே. லைட் அணையட்டும். அலினாவை தூக்க தான் வந்திருக்காரு. அலினா இருக்காளான்னு பாரு. இன்னைக்கு ராத்திரியோட அவளோட வாழ்க்கை முடிய போகுது. அண்ணே, அவ உள்ளதான் இருக்கா. நான் போய் தூக்கட்டுமா? ஸ்ப்ரே எடுத்துட்டியா? இருக்குண்ணே.
ம் போயிட்டு வா. என்னாச்சு? அண்ணே தங்கச்சி கிளம்பலாம். ஏறா. Call your partner. Where is she? ஹலோ, நான் தான் பேசுறேன். பாஸ் வந்திருக்காரு. உன்னை நேர்ல பார்க்கணுமா? இப்ப வா. நாங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்கோம். நீ வெளியே பார்த்தா போதும். வரேன். Okay. Good. ஐயோ, முக்கால் ஆயிடுச்சு. அனுப் தான் வந்திருப்பான். எதுக்கும் பார்க்கலாம். கதவு திறந்து போட்டுட்டு எங்க போயிருக்கா இவ? ஹலோ. ஹலோ. அனுப், அலீனா, இன்னொருத்தர் யாரு? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன். Oh my God! Shandip Dharan Singh, Underworld Don. கவர்மெண்ட்ல இவன் தலைக்கு விலை வச்சிருக்காங்க.
finalize the date and time, then inform me. I will call you tomorrow. ஓகே பாஸ். நாம இதை சீக்கிரமாவே முடிக்கணும். ஒரு விஐபி கலந்துக்கிற ஃபங்க்ஷன் நடக்குமா? ரந்தீப் தரன் சிங். அப்போ இது ரொம்ப சீரியஸ். இந்தாங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. நீங்க என்ன கார்ப்பரேட் ஆபீஸ்ல டிராப் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு நான் அஞ்சனாவை பார்க்க போறேன். பேக்கரியில இருந்து சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு போகணும். இது நீங்க அஞ்சனா மாவுக ரெடி பண்ணதா? ஆமா, இதுல சிலதெல்லாம் நானே செஞ்சது, மத்ததெல்லாம் பறிச்சது. என்னன்னு தெரியும்ல, மாங்காய். நாட்டு மாங்காவா? அதேதான். நீங்க பாக்குறது எனக்கு புரியுது. கல்லால் அடிச்சமே அதே வீடுதான். அவ்வளவும் புளிப்பு மாங்காய். அதுவும் வேணும்னு அஞ்சனா கேட்டா. அதுவும் இப்ப சீசன் இல்லையே. எப்படியோ கிடைச்சிருச்சு. அதையும் நான் கல்லால தான் அடிச்சேன். அப்புறம் உங்ககிட்ட இனிமே பயந்துதான் ஆகணும். எங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா கல்லால் அடிச்சிட்டீங்கன்னா. அப்புறம் இதை எப்படி கொடுக்கணுங்கிறதையும் நான் சொல்றேன். யாரும் பார்க்காத நேரத்துல எடுத்துட்டு போய் கொடுக்கணும். SM ரோட்ல நம்ம யூஸ் பண்ணாத நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஒன்னு இருக்குல்ல, அங்கதான் அவ இருக்கா. அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து கொடுத்துட்டு வந்துடலாம். அத நான் பாத்துக்கிறேன். சரி, போலாம். அப்புறம் முதல்ல பேக்கரி, அதுக்கப்புறமா ஆபீஸ். சரிங்க மேடம். மனு, நீ ஆபீஸ்க்கு வரலையா? வர மூடு இல்ல. அஞ்சனா சீக்கிரமா வந்துருவாப்பா. ஆனா அப்பவும் உன் வேலையை நீ தான் பார்க்கணும். அனூப் மட்டும் தனியா எல்லா வேலையும் பார்த்துப்பானா? நான் அவனை பார்த்துக்க சொல்லியிருக்கேன். சரி சந்திரா, நான் போலாம். சரிங்க மேடம். ஹலோ, எங்க இருக்கீங்க? ஆபீஸ்லயா? வீட்டில் தான். நான் போல. என்னாச்சு? காதல் வலி. படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப வந்திருக்குமா? நீ எப்போ வீட்டுக்கு வர போற? சீக்கிரமாவே நான் வந்துருவேன். என்னால இப்ப என்னையே நம்ப முடியல. நானும் உன்னை இந்த அளவுக்கு நேசிச்சிருக்கேன்னு ஆச்சரியமா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.